நண்பர்களே, நம்பகமான தேர்வு முறை. இதற்காக நாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். டாஸ்க் போர்ஸ் அமைப்பதாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் ட்ராக் அமைப்பதாக இருக்கட்டும், மாநிலங்களின் பரிந்துரைகளை கவனத்தில் கொள்வதாக இருக்கட்டும். ஏனென்றால் கடந்த பல தசாப்தங்களாக ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய அரசும் இந்த வகையான வினாத்தாள் கசிவு பிரச்சினையை சந்தித்து வருகின்றன. இதனால் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் மனதில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் சரி, மத்தியிலும் சரி, கல்வி முறையில் சீர்திருத்தம் அவசியமாகிவிட்டது. தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மீண்டும் எந்த ஒரு வினாத்தாள் மாஃபியாவும் வினாத்தாளை கசியவிடும் கும்பலும் நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலத்தோடு விளையாடும் கும்பலும் தப்பிக்க விடப்பட மாட்டார்கள். அத்தகைய கடுமையான சட்டங்களும் தேவைப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் மசோதாவை கொண்டு வந்திருந்தோம். நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடியே கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பெரும்பான்மையான மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பற்றி விரிவாக விவாதித்துள்ளனர். இன்று இரு அவைகளும் இந்த கடுமையான சட்டங்களை கொண்ட, விதிமுறைகளை கொண்ட இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளன. இப்போது நம்பகமான தேர்வு முறையை நோக்கி செல்வதில் ஒரு முக்கியமான பணி நிறைவடைந்துள்ளது. பணிகள் தொடர்ந்து நடைபெறும். நாம் இத்தகைய சூழ்நிலைகளை நீண்ட காலத்திற்கு நீடிக்க விடமாட்டோம். இந்த நம்பிக்கையுடன் நண்பர்களே, வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து வளர்ந்த இந்தியாவின் கனவுகளை நனவாக்க தோளோடு தோள் நின்று பயணிப்போம். மிக்க நன்றி.